ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எழுதுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து செய்திகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் ஒரு மனுஷன் நிறையும் பொழுது நிச்சயமாய் அந்த மனுஷன் இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவன் பலனுள்ளவனாக இருப்பான். அந்த எக்யூப்டு மேன் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து சத்துவமுள்ள ஒரு மனுஷனாய் எப்ப மாறுறான்னா தேவனுடைய வார்த்தையினால் நிறையும் பொழுதுதான் மாறுறான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். மனுஷன் பிழைக்கணும்னா வெறும் சாப்பாடு இது மட்டும் போதாது, தேவனுடைய வார்த்தைன்றது வேணும். தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது அது ஒரு பலனை தருகிறது, அது ஒரு ஜீவனை தருகிறது. நீங்க அதெல்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும், நம்மளை மூழ்க அடிக்கிற மாதிரி பிரச்சனை வரும், நம்மளை சோர்வு கொண்டு வந்துடும். ஆனா கொஞ்ச நேரம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் நம்மளை தாங்கி நடக்கும், நம்மளை வந்து முன்னேறி செல்லும். மற்றவங்க நம்ம பார்த்து கேட்கவே செஞ்சிருவாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையில மத்தவனா இருந்தா எல்லாரும் ஓடி உழைஞ்சிட்டு இருப்பான், நீ எப்படி தைரியமா நடமாடுற அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம் சத்துவம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நம்ம நிறைய சத்தியங்களை நாம பார்க்கணும். அடிப்படையான சத்தியங்கள்ல அடிப்படையான காரியங்களை நாம அதனுடைய சாராம்சத்தை குறையாதபடிக்கு நாம அதனுடைய கோர் கான்செப்டை நம்ம பார்த்துட்டே வந்தோம். புது சிருஷ்டி, தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார், நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்ப கடைசியா நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற சத்தியத்துல தான் வந்து இருக்கிறோம். மீட்பின் நிச்சயங்கள், the reality of redemption. அதாவது மீட்பு நமக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் நடைமுறை வாழ்க்கையில இந்த மீட்பை கொண்டு நம்மளால என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும், நடைமுறை வாழ்க்கையில இந்த மீட்பு நமக்கு எப்படிலாம் பயன்படுது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தரை இப்ப நான் தொழுது கொள்றேன், இப்ப நான் என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய ரட்சிப்பு இது சமுதாயத்துல எப்படி மாற்றத்தை கொண்டு வருதுன்றது ரொம்ப அதோட அவசியம். இதுதான் நம்ம போன செய்தியில பார்க்கணும். இந்த செய்திக்கு முன்னாடி செய்தி மீட்பின் தாக்கம், சமுதாயத்துல மீட்பு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்முடைய வேலையில நம்முடைய எல்லா இடங்களிலும் நம்முடைய மீட்பு இந்த சமுதாயத்துக்கு எப்படி உதவி செய்கிறது, உதவி செய்யக்கூடியதான் கர்த்தர் நம்மளை மீட்கிறாரு, அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல நாமும் இந்த மீட்பின் சத்தியத்தை மீட்பை நம்ம பயன்படுத்தணும், எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். அதுல கடைசியா இப்ப வந்து நம்ம இன்னொரு ஒரு 3-4 வாரங்கள்ல இந்த செய்தி நிறைவடையும் போது ஒரு கிளைமாக்ஸ் நேரா போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் அற்புதங்களை செய்யும் பொழுது தன்னுடைய பரத்தில் உள்ள வல்லமையை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய வல்லமை என்றது மகா பெரிய வல்லமை. அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய பிரம்மாண்டம்ன்றது இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்தது. நீங்க ஆஸ்ட்ரோனாமி இந்த வானவியல் எல்லாம் குறிச்சு நீங்க கொஞ்சம் நிறைய இதை பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ன்றது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நிறைய கோள்கள், நிறைய நட்சத்திர குடும்பங்கள், கேலக்சிஸ், இது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரம்மாண்டம் தேவனை மகிமைப்படுத்துது. இதை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றது தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையின் வல்லமையால் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்றது நமக்கு புரியுது. இப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியை வந்து ஒருத்தருக்கு தலைவலி, கைவலி, கால்வலி இதை வந்து அவர் சரி செய்ய வேண்டியது நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது, அவருக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவர் இப்படிப்பட்டவராக இருந்ததுனால மாத்திரமே இந்த பூமியில அவர் அற்புதங்களை செய்தார் அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்.
அந்த ஒரு இதுல நம்ம கொஞ்சம் ஆழமா நிறைய விஷயங்களை உத்து கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் செய்த அற்புதங்களை தன் பேருக்காகவோ தன் மகிமைக்காகவோ தனக்கு ஒரு பேருக்காகவோ எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னைய இவர் இவ்வளவு உள்ளவர் அப்படின்னு அறிஞ்சுக்கணும்னு செய்யவே இல்லை எங்கேயுமே. இன்னும் சொல்லணும்னா யாரையும் சொல்லாதன்றாரு. அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் யாரையும் சொல்லாத பான்றாரு. ஆனா இப்ப அப்படியே பேரலா இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், போற இடம்லாம் அவர் கையோட கூட்டு போயிரு பேக் பண்ணி வா இந்த அற்புதத்தை எல்லா இடத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிருவோம். இது யாருக்கு மகிமை கொடுக்குது? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அற்புதங்களை செய்கிறார். இந்த அற்புதங்களை எப்படி நாம பெற்றுக்கொள்வது அப்படின்னா அவர் மூலமாய் மாத்திரம் தான், எந்த மீடியேட்டரும் கிடையாது. இத ஆண்டவர் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்கிறவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பைபிள் ஸ்டடீஸ் இது மாதிரியான விஷயங்களை ஏன் உங்களை ஊக்கப்படுத்துறேன் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரியவர்களாய் வளரும் பொழுதுதான் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அதை எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய சவால்களை, பிசாசு ஏகின்ற அக்னி அஸ்திரங்களை நீங்க என்ன பண்ணணும்? அவித்து பண்ணணும். அதற்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விருப்பத்துல தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஆவிக்குரியவனாய் எப்படி வளரணும், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்றத ரொம்ப தெளிவா காமிச்சுக்கிட்டே வராரு, உபதேசிச்சுக்கிட்டே வராரு. சபையா வளரணும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம தேறினவர்களா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தேர்ச்சி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம மார்க் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நம்முடைய வளர்ச்சி, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராக வசனம் அப்படி நமக்கு போகுது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய விசுவாசம் பெருகும்படி அவரை போலவே மாறுவதற்கு கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். கடவுள் நல்லவரு. சில நேரத்துல அதுவே நம்ம சொல்லி தர வேண்டியது இருக்கு. பிரச்சனை வந்தா ஆண்டவரே ஏன் இப்படி சோதிக்கிறீர் அப்படின்ட்டு அவரை கேள்வி கேட்காதீங்க. கடவுள் நல்லவரா இருக்கிறாரு. அவர் தீமையினாலும் சோதிக்க மாட்டாரு. இந்த உலகத்துல வர தீமைகள் எல்லாமே பிசாசினாலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு பொல்லாதவனாலும் வருது. ஆண்டவர் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வழி தருகிறாரு. அவர் கிருபையை தர்றாரு. அவருடைய கிருபை நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது, ஜீவனுடைய வழியை காமிக்கிறது அவருடைய கிருபை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தேவன் அப்படின்றது சில நேரம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த நல்ல தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த நல்ல தேவனுடைய வாழ்க்கை நன்மை செய்கிற அவர் நல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனா நாம் பெற்றுக்கொள்ள நான் தகுதி இல்லவனா அப்படின்ற சந்தேகம் நம்மளை அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. அப்ப அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய பிள்ளைகள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடவே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இங்க இருந்து நம்ம பார்ப்போம், நம்முடைய லெவல்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கு? ஒருத்தன் உயரமா இருக்கிறான், ஒருத்தன் குள்ளமா இருக்கிறான், ஒருத்தன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், சைஸ்ல வேற டிஃபரன்ஸ் இருக்கு, கலர்ல டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதே மாதிரி நம்ம நல்ல வளர்ச்சியா இருக்கிறோம், இவன் என்னோட இதா இருக்கிறான், வளர்ச்சி கம்மியா இருக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி கம்மியா இருக்கிறான், நான் அவனோட நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த கம்பேரிசனால என்ன ஆயிடுச்சு? சில நேரத்துல அவங்களா பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள், நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளாக உண்டாகிருக்கு. ஆனா நீங்க அப்படியே ஒரு 10 மாடி கட்டடத்துல இருந்து கீழே மனிதர்கள் நிக்கிறத பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? அவங்க கலரும் தெரியாது, அவங்க சைஸும் தெரியாது, அவங்க உயரம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே ஒரு டாட்டா தான் தெரியும். அதே போலதான் இப்ப கர்த்தருடைய பார்வையில இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அகலம் இதெல்லாம் தெரியாது. அது எல்லாமே அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் அவர் பார்க்கிறார். இருந்தாலும் நாம் சுடர்களும் விடும் ஒரு நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பிக்க நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறது ரொம்ப அவசியம். நம்ம பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்கள், கர்த்தருடைய நன்மையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத ஒரு நாள் மறந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர் அதை மறுபடியும் செஞ்சு காமிச்சாரு. ஆண் பெண் பேதம் கிடையாது, யூதர் புறஜாதி என்ற பேதம் கிடையாது, எல்லாவற்றையும் எந்த பேதமும் இல்லாதவர்களுக்கு எல்லா மனிதர்களும் தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் தன்னுடைய அற்புதங்கள் மூலமாய் நிரூபிச்சு காண்பிச்சாரு.
எந்த அற்புதத்திலையாவது யாராவது வந்து கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு இது மாதிரி வியாதி இருக்கு, இது மாதிரி தேவை இருக்குன்னு கேட்கும்பொழுது, உனக்கு இது நான் தான் அனுபவிச்சேன், உன் வாழ்க்கையில இது மாறணுன்றதுக்காக தான் இதை நான் அனுபவிச்சேன், இதோடய கூட நீ வாழு, ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் உனக்கு செட் பண்றேன்னு சொன்னாரா எங்கேயாவது? இல்ல உனக்கு இதோட கூட இரு, ஒரு 3 நாள் நீ முட்டி போட்டு இப்படியே நீ ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் வந்து மாறினதுக்கு அப்புறம் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு எங்கேயாவது சொன்னாரா? அப்படிலாம் இல்லை. நம்ம தான் அதை வந்து கொண்டு வந்துவிட்டோம். ஏன்னா நம்முடைய பல்வேறு கலாச்சார பின்னணியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கலாச்சாரத்தின் சத்தியங்களை, அந்த கலாச்சாரத்தின் சில சத்தியங்கள் கிடையாது, அந்த கலாச்சாரத்தின் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த கிறிஸ்தவத்தின் உபதேசங்கள் ஆக்கிட்டோம். ஆனா போதிக்கு ஆண்டவர் யாராக இருந்தாலும் அவங்களை விடுவிச்சார். அவர்களுக்கு விடுதலை அவசியம் என்றதை அறிவிச்சது மாத்திரமல்ல, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்று அவர்களுக்கு நம்ப உதவி செய்தாரு. அநேகருக்கும் அதை உதவி செஞ்சாரு. எல்லாரும் என்ன பண்றாரு, இவங்க இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் முன்னேறுவதற்கு, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு நாள் மறந்துடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க அப்போஸ்தலனை போல் ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாகிடுச்சு. இந்த பூமியில சில பிரமாணங்கள் வேலை செய்யுது. பிரமாணம் அப்படின்னா லானா அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடியது லா. சட்டம்னா அது எல்லாம் நீங்க அப்படி கிடையாது, அது வேற விஷயம். ஆனா லா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பிரமாணம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து ஆண் பெண் குழந்தைகள் முதியோர் வசதி படைத்தோர் வசதி இல்லாதோர் அப்படின்ற பேதம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யறது தான் பிரமாணம். இப்ப இந்த நோட்டை நான் இங்க இருந்து இப்படி போட்டேன் அப்படின்னா கீழே விழும் அப்படின்றது, நான் போட்டாலும் விழும், ஒரு குழந்தை போட்டாலும் விழும், ஒரு வயசானவங்க போட்டாலும் விழும், இல்ல வந்து முகேஷ் அம்பானியை போட்டாலும் வந்து விழும், யாரா இருந்தாலும் விழும். இதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது. ஒருத்தர் வந்து அவருடைய தகுதியின் அடிப்படையில் இந்த பிரமாணம் வேலை செய்யறது கிடையாது. யாருக்கு தேவைப்பட்டாலும் அது விழுந்துடும். அதே போல இந்த பூமியில சில பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணம் எப்படிப்பட்ட பிரமாணமா இருந்தா, பாவத்தினால் உண்டான மரணம், இது ஒரு பிரமாணமா வேலை செய்யுது. எப்படி இந்த பிரமாணம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து கடவுள் வந்து இதை கொடுக்கல. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாரு, இவ்வளோ நல்ல கடவுளா இருக்காரு, இவர் ஏன் பிசாசை படைக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இவர் ஏன் பிசாசை படைக்கணுங்களா, படைச்சதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் பிசாசை படைச்சாரா? பிசாசை படைக்கவே இல்லை, அவர் லூசிபராதான் படைச்சார். அதாவது தீமை வந்து ஆண்டவர் இடத்துல வந்தது கிடையாது. எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் சொல்றோம். அதுக்கு தீமையா ஆண்டவர் வரும். ஆண்டவரிலிருந்து வராததுதான் தீமை. புரியுது உங்களுக்கு? அதாவது தீமையை கடவுள் உண்டாகல, பொல்லாப்ப கடவுள் உண்டாகல. அவர் சொன்னாங்க, ஈஸியா சொல்றது. ஒரு கேள்வி நமக்கு வரும்ல, இவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்கிறாரு, இந்த தீமை பொல்லாப்பு பிசாசு இதெல்லாம் ஏன் உண்டாக்கணும்? இதெல்லாம் இது உண்டாக்காமலே இருந்துச்சுன்னா நிம்மதியா எடுத்துட்டு போயிருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் இருக்குமே. அப்படி கொஸ்டின் வரது நல்லதுதான், தப்பே கிடையாது. கொஸ்டின் வரணும் தான், அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவடையும். ஆனா கர்த்தர் வந்து எந்த தீமையுமே உண்டாக்கலையே. கர்த்தர் நல்லவனா தான் உண்டாக்குனாரு. அவன் என்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து மண் திரும்புகிறானோ அன்னைக்கு அவன் தீமையானவனாக மாறுறான். இப்ப அதே போலதான் நாம பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளா, கர்த்தருக்கு ஏற்றவர்களா இருக்கணும்னா கர்த்தருடைய விருப்பம். ஆனா எப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, எப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தீமை வருது அப்படின்னா கர்த்தர் கொடுக்கல, கர்த்தரிடத்திலிருந்து நாம விலகுறதுனால நம்ம அனுபவிச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் கொள்ளாமல் எல்லாமே என்னன்னா கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் விலகுபடுதுதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த பாவத்தினால் உண்டான மரணம் அது நித்திய மரணம். புசிக்கும் நாளிலே சாவாயிட்டார். புசிச்சோன்னு டக்குன்னு இந்த பழைய காலத்துல படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த விண்டேஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு பாய்சன் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே டக்குன்னு தொண்டையை பிடிச்சி அப்படியே ஒரு 10 சுத்தி போய் இந்த செவுத்துல அடிச்சு அந்த செவுத்துல அடிச்சு அன்னைக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
யதார்த்தமா அப்படி ஒரு இது வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா போயிட்டு துப்பாக்கியால ஷூட் பண்ணதுக்கு என்னென்னலாம் குட்டிக்காரன் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு குட்டிக்காரன் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து மறிச்சு போற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரி ஆதாம் தான் சொல்றாரு, புசிக்குனாலே சாவே சாவாயிடும்னு. டக்குன்னு என்ன பண்ணலாம், மறிச்சிருக்கு. ஆனா உடனே மரணம் வந்துச்சு கேட்டா அங்க ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்கிருச்சு, பிரிவினை உண்டாக்கிருச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்திருச்சு. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுல விரிசல் ஏற்படுத்துச்சு. பாவம்ன்றது அதுதான். பாவம் ஏன் ரொம்ப டேஞ்சர்? பாவம்ன்றது எதுக்கு ரொம்ப மோசமானது? பாவம் ஏன் வந்து ரொம்ப பொல்லாததா இருக்கு, ரொம்ப டேஞ்சரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மனுஷனையும் கர்த்தரையும் பிரிச்சிருது. அதனால ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பார்த்தோம்ல, பாவத்தை பார்த்தா என்ன பண்ணணும், விட்டு விலகி ஓடணும். ஒரு பாக்ஸ்ல சொல்றாங்கன்னா தூக்கி வச்சுட்டு இருப்போம். அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்தாலும் தூக்கி தூர போட்டு ஓடிடுவோம்ல. அதே மாதிரி தான் ஒரு பெரிய பணப்பை இருக்கு, அதுக்குள்ள பாம்பு இருக்குன்னா ஐயோ பணம் இருக்கு அப்படின்னு தூக்கிட்டு வருவோம். பணமாவது இதை அது தூக்கி போட்டு ஓடிடுவோம். ஏன்னா பாம்பு வெடிச்சுன்னா காலி. அதே போலதான் நீங்க பாவம்ன்றது என்னன்னா அது சில நேரத்தில் நமக்கு உதவி செய்ய மாதிரி நம்மளை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு பாம்பு மாதிரி. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு ஏதோ நம்ம அதுல இருந்து நன்மை பெற்றுக்கலாம்னு தூக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அது வந்து வெடிச்சுச்சுன்னா மொத்தம் காலி. அதுதான் பாவத்தை பார்த்தா விட்டு விலகி ஓடு அப்படின்ற கர்த்தர் அந்த ஆலோசனை ஏன் தராரு அப்படின்னா, அதை தூக்கி போட்டு போடும்போது நம்ம தப்பிப்போம். அதனால ரொம்ப முக்கியம். இப்போ பாவத்தினால் உண்டான மரணம், இந்த மரணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தீமைக்கு காரணமா இருக்கு. நாம நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு, நம்முடைய எல்லா பொல்லாப்புக்கும் காரணமா இருக்கு. ஆனா இப்ப இந்த இந்த பிரமாணம்ன்றது உலகத்துல பொதுவா எல்லாருக்கும் வேலை செய்யுது. ஏதோ எஸ்பெஷலி நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம நினைப்போம்ல, நம்ம பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பாடு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேதனை, உலகத்திலேயே அதிக கஷ்டப்படுறது நான் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லாருமே இருக்கும். இது வந்து நேச்சுரல். உலகத்திலேயே அதிக பாடு பட்டது யாரு? நான் தான் அப்படின்ற எண்ணம் எல்லாருமே இருக்கும். ஆனா இது எல்லாருக்குமே இந்த பாடுகள் இருக்கு அப்படின்றத வேத வசனத்தின் மூலமா நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். எல்லாருமே இந்த பாடுகள் இருக்கு. எல்லாருமே இது மாதிரியான ஒரு பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இது மாதிரியான ஒரு காரியங்கள்ல தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப இந்த உலகத்துல ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. இந்த பிரமாணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. இந்த பிரமாணத்திலிருந்து எதிராக ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? புவியின் ஈர்ப்பு விசை அப்படின்றது லா ஆஃப் கிராவிட்டின்றது ஒரு பிரமாணம். இந்த லா ஆஃப் கிராவிட்டின்ற பிரமாணத்துக்கு எதிராக ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அது ஒரு லா வேலை செய்யுது. லா ஆஃப் லிஃப்ட். ஒரு விமானம் மேலே கிளம்பணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்றது இருக்கணும். இன்னொன்னு சொன்னா பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த பூமியிலிருந்து நாம வெளியே போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாம போனா இந்த பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து நாம தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது பேர் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி. வந்து இந்த பூமியின் காரியம் வந்து பூமியின் இந்த பிரமாணத்திலிருந்து எதிராக வேலை செய்யும். இந்த பூமியின் பிரமாணத்திலிருந்து எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு பிரமாணம். அப்ப எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய அந்த லா ஆஃப் கிராவிட்டின்ற பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு தியரியே இருக்கு. அப்ப அதே போலதான் இந்த பூமியில பிசாசானவனால் கொண்டு வரப்பட்டு, ஏன்னா ஒரே மனுஷன் மூலமா இந்த பூமி முழுக்க பாவம் என்ன பண்ணிருச்சு, ஆண்டு கொள்ளப்பட்டுச்சு. ஒரே மனுஷன் இந்த பூமி முழுக்க பாவம் என்ன பண்ணிருச்சு, உள்ள வந்துருச்சு. இப்ப அந்த ஒரு மனுஷனால எல்லாருமே வந்ததுனால, அந்த ஒரு மனுஷன் மூலமா தான் நம்ம எல்லாருமே வந்ததுனால, இப்ப நமக்கு என்னன்னா எல்லா மனுஷரும் எல்லாருமே நாம என்ன பண்ண முடியுது, அந்த பிசாசின் பிடிக்கல நாம சிக்கி மாட்டிக்கிட்டு அவனுடைய வழிநடத்துதல்ல, அவனுடைய பொல்லாப்புல, அவனுடைய எல்லா காரியங்களும் நாம மாட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனிங்க. அது குழந்தை அதுதான் செய்யும். இங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். உங்களோட வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கேன். சரியா? உங்க வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கேன். குழந்தை அதுவும் கொஞ்சம் முக்கியமா கவனிங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுக்கும்பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா எல்லாருமே பிரச்சனை தான் இருக்கீங்க. எல்லாருமே பரவாயில்ல இருக்கிற மாதிரியா இருக்கீங்களா?
இதுதான் சொல்லியிருக்க, நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே பிரச்சனை தானே இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தை சத்தியம் ரொம்ப முக்கியம் இல்லை. இதுதான் நம்ம மாற்றும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். அப்ப தேவனுடைய வார்த்தையின் சத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதனால ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இதை எடுத்து பயன்படுத்த வேண்டிய விஷயம். அப்ப இந்த பூமிக்குரிய ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த பூமிக்குரிய பிரமாணத்திலிருந்து விடுபடுவதற்கு இன்னொரு பிரமாணம் வேலை செய்யுது. அதே போலதான் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட இந்த பாவம், இந்த பாவத்தினால் வந்த மரணம்ன்ற பிரமாணத்துக்கு எதிராக என்ன பிரமாணம் வேலை செய்யுது? கிறிஸ்து இயேசுவினால், வாசிங்க, கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் பாவம், இந்த பாவத்தினால் உண்டான மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குது. இங்க கிறிஸ்து இயேசு போடுது, இயேசு கிறிஸ்து இல்ல. நீங்க உங்களுக்கு ஒரு இது தரேன், ஒரு டெஸ்ட் மாதிரி தரேன். நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா இல்ல, நீங்களே பண்ணி உட்காருங்க, பைபிள் படிங்க. எங்க அதாவது புதிய ஏற்பாட்டுல இருக்கும், நிருபங்கள்ல தான் இருக்கும். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்குன்னு பாருங்க, அந்த வசனம் என்னத்தை பேசுதுன்னு பாருங்க. எங்கெல்லாம் கிறிஸ்து இயேசு இருக்கு, அந்த வசனம் என்னென்ன பேசுதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு அப்படின்ற வித்தியாசத்தை நாம அந்த வசனம் என்ன மாதிரியான விஷயங்களை சத்தியங்களை நமக்கு போதிக்குது, இந்த வார்த்தை நமக்கு எது மாதிரியான சத்தியங்களை நமக்கு போதிக்குதுன்றது பாருங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி. இதெல்லாம் நம்மள இன்னும் கொஞ்சம் வேறு சத்தியத்தை நாம இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவி செய்யுது. அப்ப கிறிஸ்து இயேசுனும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ரட்சிப்பின் திட்டத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக எல்லாவற்றையும் சுமந்து பாதாளம் வரை சென்று பிசாசை ஜெயித்து உயிரோடு கூட வெற்றி சிறந்து எழுந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்று முழங்கால்கள் யாவும் உடனும் நாமத்தை பெற்று சிங்காசனத்துல இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற அந்த அபிஷேகம் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இயேசுவின் அவருடைய பிரமாணத்தினால, அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அது என்ன பண்ணுது? இந்த பாவம் மரணம்ன்ற பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குது. அப்ப இந்த ஆவியின் பிரமாணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அழிவு பிரமாணத்திற்கு உட்பட்ட மக்களை இது இந்த ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது? விடுவிக்குது, மீட்குது. அப்ப கிறிஸ்து இயேசுனால் எல்லா வருஷமும் அதுல இருந்து நம்ம மீட்படைச்சு இப்ப என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால அந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகுது. ஆவிக்குரிய ஜீவன்கிறது அவராலே மாத்திரம் நமக்கு உண்டாகுது. எல்லா வருஷம் அவராலே நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியுது. அப்ப நம்மளை அழிக்க, நம்மை ஒடுக்க, நம்மை இந்த பூமியில வீழ்த்த சில பிரமாணங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதன் மத்தியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த ஜீவனின் பிரமாணம் வேலை செய்யுது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு. கடைசியாக அந்த 63ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில சொல்லி வசனம் அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறார். ஒரு புதிய ஆவி உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியின் வசனம் சொல்லுதுல, தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க நம்ம உள்ளத்துல ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறுறோம். நம்ம உள்ளத்துல ஒரு புதிய ஜீவன் உண்டாகுது. நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய பலன் உண்டாகுது. ஒரு இப்ப மரணம், அதாவது எல்லா மனுஷருக்கும் செயல்படுகிற அந்த வீழ்ச்சியின் பிரமாணம், அந்த கீழே இருக்கிற பிரமாணத்தில் இருந்து நாம முன்னேறி செல்வதற்கு, அதிலிருந்து தப்பித்து மேலே எழுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் உண்டாகிற, அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற ஜீவனின் பிரமாணம் நமக்கு வேலை செய்யுது. இந்த வசனம் அப்படியே போதிக்கு பாருங்க, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கு. அதாவது ஆவியின் ஜீவன், ஆவியினால் உண்டாகிற ஜீவன், ஆவியினால் ஜீவன் உண்டாகுது. அதாவது இந்த நாம் காண்கின்ற உலகம் எல்லாமே ஆவியின் மண்டலம். காணப்படாத ஆவி மண்டலம்னா காணப்படாத மண்டலம். காணப்படாத மண்டலத்திலிருந்து தான் இந்த காணக்கூடிய மண்டலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா காணப்படாத மண்டலத்திலிருந்து தான் இந்த காணக்கூடிய மண்டலம் உருவாக்கப்பட்டுச்சு. தேவன் ஏதோ பொருட்களை மூலமாய் ஒருங்கிணைந்து ஏதோ செஞ்சு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற அவருடைய வார்த்தையினாலதான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருக்கிறார். அதனாலதான் இயேசு
கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்து பட்டுப்போன்னு சொன்னா உடனே என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. ஏன்? அது உருவாக்கப்பட்டதே அந்த வார்த்தையினாலதான். அது உருவாக்கப்பட்டதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தினாலதான். காணக்கூடாத அந்த செயல்பாடினாலதான், காணக்கூடாத மண்டலத்தில் இருந்து வந்த அந்த செயல்பாடினாலதான் அந்த அந்த மரமே உண்டாகுச்சு. அதுல இருந்து ஒரு ஜீவன் உண்டாகுச்சு. இப்ப அதை பட்டுப்போன்னு சொன்ன உடனே ஒரு மனுஷன் இருந்து உயிர் போற மாதிரி அந்த மரம் உடனே என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து இதுல இருந்து நம்ம என்ன கற்றுத்தராரு? நிறைய விஷயம் நம்ம வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப வார்த்தையில இருக்கிற வல்லமை, விசுவாசத்தின் வல்லமை இந்த பிரபஞ்சத்துல, அதாவது இந்த பூமியில உங்களுக்குரிய அதிகாரத்தை கற்றுத்தர, உங்க பிரச்சனைகள் மீது உங்களுடைய ஆளுகையை கற்றுத்தர, உங்களுடைய தேவைகள் மீது உங்களுடைய ஆளுகையை கற்றுத்தர. என்ன அதான் சொல்லுங்க, நீங்க எதை கட்டுக்கிறீங்களோ அது பரலோகத்துல ஆல்ரெடி கட்டப்பட்டதான். நீங்க என்ன பண்றீங்க? கட்டுறீங்க. நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்துல ஆல்ரெடி கட்ட அவிழ்க்கப்பட்டுருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை செய்யணும். இப்ப இந்த பலன் எங்க உண்டாகுது? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாகுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அது எப்படி அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது பைபிள் நேரத்துல பைபிள் எக்ஸ்பிளைன் இட்செல்ஃப். நம்ம பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே சிலது ஏற்படாது. வாசிக்கும் போதே நமக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இங்க பவுலும் அதே மாதிரி தான் நிறைய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது எப்படின்னா அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருவாரு. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அது எப்படி அது? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக வைத்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். சமாதானம்னா சொல்லுங்க பீஸ்னா ஏதோ ஒரு அமைதி, ஒரு நிம்மதி அப்படி கிடையாது. ஆவி அதாவது சமாதானம்னா நத்திங் லெஸ் நத்திங் broken. அதாவது ஒன்றும் குறைவுபடவில்லை, ஒன்றும் முடிந்து போகவில்லை, ஒன்றும் நஷ்டம் அடையவில்லை. அப்ப ஆவியின் பிரமாணம் என்ன செய்யுது? மாம்ச சிந்தை மரணமா இருக்கு, ஆவியின் சிந்தை அது ஜீவனை கொடுக்குது, அது சமாதானத்தை கொடுக்குது. எல்லா நன்மைகளையும் நீங்க பெற்று அனுபவிக்கும்படி அது ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்குது. நித்திய ஜீவனும் நித்திய சமாதானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற அந்த ஜீவன், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. எதுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும்னு சொல்றேன்? எதுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு உத்வேகம் அடையணும், பாவத்தை எதிர்த்து போராடணும், தேவனை விட்டு விலகுகிற எல்லா காரியங்களும் விட்டு வெடிக்கணும், கர்த்தரை நோக்கி எதுக்கு பயணிக்கணும், ஏன் போதிக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகணுமா? உங்க வாழ்க்கை நித்திய ஜீவன் நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? அப்ப நீங்க கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாகிற இந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்துக்கு ஏற்றபடி நீங்க சிந்திச்சிட்டீங்க, இந்த உலகம் கற்றுத்தரபடி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விட்டுருது. இந்த உலகம் தருகிறது போல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா வாழ்க்கையும் இப்படிதான், எல்லாரும் இது மாதிரிதான் என் வீட்டையும் நடந்துச்சு, என் நாத்தனார் வீட்டை தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அதை நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எங்க கொண்டு போய் விடும்? அழிவுக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். நீங்க வேத வசனத்திலிருந்து உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேளுங்க. வேத வசனம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு பாருங்க. வேத வசனம் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு வசனம்ன்றது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நிறைய சத்தியங்கள் நமக்கு கேட்க முடியுது, நிறைய காரியங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, நிறைய உபதேசங்களை பெற்றுக்கொள்ள முடியுது. ஒரு காலத்துலலாம் எனக்கு வந்து இந்த ஆசிஸ் பவுல்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவருடைய மெசேஜ்லாம் ரொம்ப முடியும். ஆனா எங்க ஏதோ ஜஸ்ட் ஒரு இதுல தான் நான் கேட்டேன், சின்ன ஒரு பிடி மாட்டு கேட்டேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவர் டீச்சிங்லாம். எங்க போய் கேட்கறது, எங்க போய் தேடுறதுன்னு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இன்னைக்கு போட்டா அவருடைய மொத்த செய்தியை நல்லா கேட்க முடியும். உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டு
வச்சுக்கிறது. எப்பயாவது யூஸ் ஆகும் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட அதாவது பிரசங்கிக்கிற நான் நிறைய செய்திகள் நான் கேட்டுட்டே இருப்பேன். தினந்தனம் கேட்டுட்டே இருப்பேன். தினந்தனம் வாசிச்சுட்டே இருப்பேன். தினந்தனம் படிச்சுட்டே இருப்பேன். அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்ப அதே போலதான் அவங்களை நான் கற்றுத்தரேன். வேத வசனத்தில் சட்டைகளை திரும்ப திரும்ப தியானிச்சுட்டே இருக்கேன். அப்பதான் அது ஒரு ஜீவனை கொடுக்கும். இந்த மாம்ச சிந்தை இது போயிட்டீங்கன்னா அது அழிப்பு நிறைய கொண்டு போய் விட்டுரும். ஆனா ஆவியின் சிந்தை அது ஜீவனை கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும். எப்படி எதிரிக்கு பாருங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா மாம்ச சிந்தை என்ன பண்ணுது? தேவனுக்கு ஏற்றபடி சொல்லி தராது. இந்த பிரச்சனையில அவனை பேசினானா நீ அவனை அப்படி பேசு. இப்படிதான் மாம்ச சிந்தை சொல்றோம். உலகம் எப்படி கண்டு தரும்? உடனே நீ உனக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்களா, நீ இது மாதிரி செய், நீ இதை பண்ணு, நீ அதை செய், நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு சில காரியங்களை உலகம் கற்று தரும். அதாவது உலகத்துல ஆலோசனை கேட்க கூடாதுன்னு சொல்றேன். அந்த ஆலோசனை வேதத்துக்கு படி இருக்கான்னு நீங்க பொருத்தி பார்க்கணும். நீங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட் வெளியே வரதுக்கு முன்னாடி அதுல சாம்பிள் ப்ராடக்ட் இருக்கும். அதாவது த பெஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சிருவாங்க. வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அதை மேனுவலா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அந்த அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு இப்போ தயாரிக்கிற புது ப்ராடக்ட் எல்லாத்தையும் அது வழியா மாஸ் பண்ண விடுவாங்க. இங்க உட்காந்து ஒருத்தர் என்ன பண்ணோம்? இதே மாதிரி இருக்குதா, இதே அளவுல, இதே கலர்ல, இதே டெக்ஸ்சர்ல, இதே மாதிரி இது இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுதான் மாடல். இன்னைக்கு அது நவீனப்படுத்தப்பட்டு கணினிமயமாக்கப்பட்டதுனால ஒரு சாஃப்ட்வேர்ல இப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபுல் ஃபீல்டை கொடுத்துட்டு அது ஒரு கேமரால அது கிராஸ் பண்ணி ஒரு சென்சார் மூலமா போக வச்சிருக்காங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் உள்ள போகும்போது அதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு. என்ன சென்சார்? இந்த ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த அளவுல இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும், இந்த வெயிட்ல இருக்கணும், இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது உள்ள வரும்பொழுது அதுக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணிடுது. இதே போலதான் வேத சத்தியங்களை நீங்க உள்ள வச்சுட்டு இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும். இந்த உலகத்துல சில ஆலோசனைகள் வரும், உலகத்துல நாம சில காரியங்கள் வரும்போது இதோடு கூட நீங்க பொருத்தி பார்க்கணும். நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த தேவனுடைய அந்த பிரமாணத்தையும் இங்க வர ஆலோசனையும் பொருத்தி பார்த்து சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணாத தூக்கி போடணும். புரியுதா? உலகத்துல இருக்கிற ஆலோசனைகளை கேட்கவே கூடாது. இல்லை, அது தேவனுடைய வார்த்தையின் படி இருக்குதா அப்படின்றது அவசியம். அப்படிதான் நம்ம படைக்க முடியும். ஏன்னா இது உலகம் வசனம் தெளிவா சொல்லிருச்சு. என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாகவும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. மாம்சத்துக்கு உட்பட்டவர் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். இது நிச்சயமான வாக்கியம். அதாவது உறுதியான வாக்கியம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தான் ஒருத்தன் மாம்ச சிந்தையாயிடுச்சு. ஒருத்தனுக்கு அவன் மாம்சத்துக்கு ஏற்றபடி, அதாவது மாம்ச சிந்தைனா ஐம்பொருள்களால் உருவாகும் ஒரு அறிவை கொண்டு நாம் காண்கிற, நாம் கேட்கிற, நாம் உணர்கிற இவைகளை வைத்து இந்த ரியாலிட்டியில நாம் டிசிஷன்ஸ் எடுக்கிறது. இது இப்படிதான், இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வியாதி தான், இது என் தாத்தனுக்கு இருந்துச்சு, அவனுக்கு முப்பாட்டுக்கு இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு வந்துருச்சு, இதுல நானும் போக வேண்டியதான் அப்படின்ட்டு ஒரு 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 காரியத்தை, ஒரு நிஜத்தை நமக்கு காமிக்குது. இருக்கிற ரியாலிட்டியை காமிக்குது. இது லா, இது புவியீர்ப்பு பிரமாணமா இருக்கு. பிரமாணம் எல்லாரும் வேலை செய்யுது. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா லா ஆஃப் லிஃப்ட்ன்ற ஒரு பிரமாணம் உங்களுக்கு ஒன்று இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஜீவனால் உண்டாகிற பிரமாணம். அந்த பிரமாணம் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இதை தெரிஞ்சுக்கணும். அது புரிய சில காரியங்களை நீங்க அப்ளை பண்ணணும். பெரிய ராக்கெட் இருக்கு, அது லா ஆஃப் லிஃப்ட வேலை செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? த்ரஸ்ட் தேவை. அந்த த்ரஸ்ட் எதுல உண்டாகுது? ஒரு எரிபொருளால் உண்டாகுது. அப்ப நாம அதே போல இந்த உலகம் நம்மை மரணத்திற்குள்ளா இழுக்கும் பொழுது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு த்ரஸ்ட் தேவை, ஒரு உந்து விசை தேவை. இந்த உந்து விசை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவன் தான் நமக்கு ஃபியூவல். அந்த ஃபியூவல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்குது. அந்த பலன் இந்த புவியீர்ப்பு விசைன்ற மாதிரி இந்த உலகம் ஒரு பிரமாணத்தில், மரணத்தின் பிரமாணத்தில் இருக்கு. இந்த பிரமாணத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை மேலெழும்ப செய்யும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபிளைட்ல ஏறி உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்கோம், ராக்கெட் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்கோம். ஆனா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண தெரியல. இன்ஜினுக்கான ஃபியூல் இல்லாம போகும். இப்போ கூட பாருங்க, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன? ஃபியூல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், 242 பேர் இறந்துட்டாங்க.
கொஞ்சம் பறந்துட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணா கூட அது அந்த கிளைட்ல போயிடும். ஏன்னா பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீடு அந்த கிளைட்ல கொஞ்சம் தூரமா போயிடும். இந்த மனுஷன் என்ன நினைச்சாரு தெரியல, பாவம் அவருக்கு கொஞ்சம் நிறைய ஒரு மென்டல் இல்னஸ் இருந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஃபியூல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்குது. அது தெளிவாக சொல்றேன், டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணி ஆஃப் பண்ணணும்னு சொல்றாங்க. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு ஃபியூல் போகவே இல்லை, சர்வருன்னு இறங்கி போய் மரணம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான். டேக் ஆஃப் ஆகும்போதே டமால் விழுந்து வெடிச்சு செதறதுக்கான காரணம் ஃபியூல் ஸ்விட்சே இல்லை, ஃபியூலே இல்லை, ஃபியூல் லைனே இல்லை. ஃபியூல் இல்லாம இல்லை, ஃபியூல் இருக்கு, ஆனா அதுக்கு லைன் இல்லாம போச்சு. வேத வசனம் இருக்கு, கையில தான் இருக்கு, எல்லாத்தையும் பைபிள் இருக்கு, 1க்கு 2 இருக்கு, எல்லாரும் வீட்டுல வச்சிருக்கிறோம். ஆனா வேத வசனத்துக்கு நமக்கும் கனெக்ஷனே இல்லாம போகுது. புரியுதா? வேத வசனத்துக்கு நமக்கும் தொடர்பே இல்லாம போகுது. அதனால என்ன ஆயிடுது, இப்ப லா ஆஃப் லிஃப்ட் வேலை செய்யறது, எல்லாருக்கும் வேலை செய்யற லா ஆஃப் கிராவிட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் வேலை செய்யற பாவம் மரணம்ன்ற பிரமாணம் வேலை செய்யுது. நம்மளால மேல் எழுப்ப முடியல. காரணம், நமக்கும் வேதம் என்ற இந்த எரிபொருளுக்கும் சம்மந்தம் இல்லாம போகுது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை உந்து தள்ளுகிற தேவனுடைய வல்லமை என்ற சக்திக்கு தேவனுடைய வார்த்தை என்ற எரிபொருள் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், ஏகில இந்த வீழ்ச்சிக்கு காரணம். தேவன் பெரிய திட்டத்தோட, பெரிய ஒரு ஆற்றலோடு கூட ஒரு பெரிய வல்லமையை ஒரு நாள் மறந்துடுவார். ஒரு நாள் நீங்க அதை அசதியாக எண்ணிருப்பார். அவருடைய வார்த்தையில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அது பிரியப்படுகிறவன் அது தனிய பிசாசுன்றது தேவனால் உண்டாக்கப்படுது. தேவனை விட்டு பிரிஞ்சதுனால அவன் பிசாசாவே மாறிடும். அவன் ஒரு லூசிபரா இருந்தான், அவன் ஒரு ஒரு தூதனா இருந்தான், ஒரு தேவனுடைய பிரசனத்துல இருந்து ஒரு தூதனா இருந்தான். என்னைக்கு அவன் தேவனை பிரிஞ்சானோ அன்னைக்கு அவன் பிசாசு, அவன் சாத்தானா, அவன் தள்ளப்பட்ட தூதனா, அவன் தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடாத ஒரு நிலையை பெற்றுக் கொள்ள ஆரம்பிச்சான். தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்க எதிர்பார்த்தாலும் அதை தடை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவன் அடைவதற்கு, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் வெற்றி சிறப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பலனை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியங்கள் இருக்கணும், தேவனுடைய உண்மை இருக்கணும், நிச்சயங்கள் இருக்கணும். இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் ரியாலிட்டி, இதான் நிச்சயம். ஒருத்தர் சொன்னாரு, அதாவது ரொம்ப ஒபிசிட்டியா இருந்து ஃபிட்டா மாறிட்டேன், ரொம்ப சிக்ஸ் பேக்லாம் வச்சு ஃபிட்டா மாறிட்டேன். அவர் சொல்றாரு, இதுதான் மனுஷனுடைய ரியாலிட்டி. இப்ப இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு, ஒபிசிட்டில இருந்துச்சு, இது இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்துச்சு, இப்பதான் நீங்க ரியாலிட்டியில நேச்சுரல் ஒரு மேனா மாறுறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மை அதுதான். பாவத்துல இருக்கிறது நேச்சுரல் கிடையாது. ஏன்னா தேவன் அப்படி படைக்கல. இப்ப தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தராய் நம்ம மாறுறோம்ல, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிச்சயம், அதுதான் உண்மை, அதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நிச்சயத்துல வாழ்க்கை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த சத்தியங்களை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சத்தியங்களை நீங்க மறந்துடாதீங்க. இதை எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஆமென்.